அனுப்பிச்சிட்டாலோ விடுங்க பிரதர். வீட்டுல அவங்க மறந்தாதான் நம்ம எல்லாம் இப்படி நல்ல ஐட்டம் சாப்பிட முடியும். எனக்கும் வாச்சிருக்காளே ஒரு பொண்டாட்டி. தயிர் சாதம் பச்சை மிளகா, தயிர் சாதம் பச்சை மிளகா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு பண்ணுவா பிரதர். என்ன பச்சை மிளகாய்க்கு பதிலா பச்சை வெங்காயத்தை வச்சிருவா. இருக்கட்டும், அவளையே நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இல்ல பிவி, நீ எதுக்கு மண்டை ஆட்டுறேனே புரியல. மூஞ்சி தெரிஞ்சதுனால ஒரு ரியாக்ஷன் பார்த்து புரிஞ்சுக்கலாம். பிரதர் அவர் பேசிட்டே இருப்பாரு, நீ போடுப்பா. சரிதாங்க. டாபர்மேன் கொலைக்குது, போடுங்க. சிவராமகிருஷ்ணா எனக்கு கொஞ்சம் போட பாரு, பிச்சைக்காரன் தட்டேந்திரம் பாரு. யாரு? நான் பிச்சைக்காரனா? நான் அந்த கம்பெனி எம்டி. நீ எம்டி மாதிரி ஒரு நாளாவது நடந்துக்கிறியாடா? கரெக்டா லஞ்ச் பிரேக்ல டைனிங் டேபிள் உட்கார்ந்து எங்க தட்டையே பார்த்துட்டு நாங்க எப்படி சாப்பிடுறது? ஓ சொந்த காசுல ஒரு நாளாவது 1/4 கிலோ கறி வாங்கி சாப்பிடுறா? பிரதர் நம்ம எம்டி. என்னையா எம்டி இவன்? லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சானா, யூனிவர்சிட்டில படிச்சானா? கொட்டாம்பட்டி திண்ணப்பள்ளி கொடுத்த கணக்கு தப்பா போட்டு வாத்தியார் தின செருப்படி வாங்குவா. ஊட்டிக்கு டூர் போனப்ப குறுக்கா தூங்கிட்டு இருக்கும்போது கோட்டை தேடிட்டு ஓடிட்டான். இவனுக்கெல்லாம் ஒரு பாத்திமா, பேசத்தான் ஓபன் பண்ணி காட்ட மாட்டேங்கிறேன். உன் டிஃபன் பாக்ஸாவது ஓபன் பண்ணி காட்டு. நீங்களே திறந்து பாருங்க. ஓ, அதையும் நான் தான் ஓபன் பண்ணிக்கணுமா? என்னாச்சு? என்ன இது? அதே பச்சை மிளகா, அதே தயிர் சாதம். என் பொண்டாட்டி விட நீ மோசமா இருப்ப போல இருக்க. நீங்க மட்டும் டெய்லி தயிர் சாதமும் பச்சை மிளகாவும் சாப்பிடும்போது நான் மட்டும் எப்படிங்க வெரைட்டியா சாப்பிடுறது? அதாங்க. என்னங்க ஒரே வார்த்தையில ஆட்ட டச் பண்ணிட்டு நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த முக்காடு எதுக்கு? ஐயோ வேணாங்க. அத மட்டும் காட்ட மாட்டேங்கறியே. நான் ரெடி, ஏய் நீங்க ரெடியா? நான் ரெடி, ஏய் நீங்க ரெடியா? நான் ரெடி, ஏய் நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? மடி காயத்ரி, இந்த இதுல பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வச்சிருக்கேன். இந்த 10 ரூபாய ஐயருக்கு தட்சணையா வச்சுட்டு சீக்கிரமே குழந்தை பிறக்கணும்னு கடவுள்கிட்ட நல்லா வேண்டிட்டு சரி பாரு. ஐயோ மாமாங்க. ஏய் என்ன ரெடின்னு பாட்டிலே சொல்றியோ? விடுங்க. சரி சரி போய் மோங்க ஆயிட்டு வாங்க, கோயில் போயிட்டு வரலாம். மோகம் கழுவுறதா? குளிச்சிட்டே வர என்வி சாப்பிட்டுருக்கேன்ல. ஆமா இன்னைக்கு கிருத்தியாச்சே, எப்படி மட்டன் சிக்கன் அனுப்பிச்சே? சூப்பரா இருந்துச்சு போ. இருங்க, மட்டன் சிக்கனா? என்ன சொல்றீங்க? ஆமா காயத்ரி, கிண்ணத்துல இருந்த முட்டை பொரியல் நல்லா இருக்குன்னு கணேஷ் அப்படியே முழுகிட்டாரு. முட்டை பொரியலா? என் எம்டிக்கு மீன்னாவே பிடிக்காது. நீ வச்ச ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் பண்ணிட்டு 5-6 துண்டுல சாப்பிட்டாரு. ஃபிஷ் ஃப்ரையா? அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம அரவிந்த் சாமி இருக்காரு, மட்டன் குழம்பு ஊத்தி சப்ப குட்டியில சாப்பிட்டாரு. நீ பாத்துட்டு அசந்திருப்ப. மொத்தத்துல சிக்கன் 65A1. அப்பா போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பின்ன என்ன கிருத்திகா அதுமா இப்படி பேசுறது? முருகா முருகா, நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்காக. உருளைக்கிழங்கு குருமா, முட்டைக்கோஸ் பொரியல், காலிஃபிளவர் பக்கோடா, கத்திரிக்காய் ஃப்ரை, இதெல்லாம் தானே செஞ்சு கொடுத்தேன். இதெல்லாம் விட்டுட்டு மட்டன் சிக்கன் குழப்பறீங்களே. இல்ல காயத்ரி, நீ தான் டிஃபன் கேரியர்ல. நான் பண்ணி கொடுக்கல. பண்ணல? ஆஹா. அப்ப அந்த டிஃபன் கேரியர் ஐயா ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. இந்த மொழி முழிக்கிறான். காயத்ரி, கொஞ்ச நேரத்துல உள்ள ஏமாத்தின பத்தியா? நீ என்னமோ அனுப்பிச்சது வெஜிடேரியன் தான். ஆனா நம்ம ஆபீஸ்ல சாப்பிட்டவங்க எல்லாம் முட்டைக்கோஸ் பொரியல முட்டை பொரியல் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. கத்திரிக்காய் ஃப்ரையே அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சிக்கன் பகோடான்னு நினைச்சு நீ அனுப்பிச்ச காலிஃபிளவர் பகோடா. போதும் போதும் நிறுத்துங்க. இதுதான் இப்படி குழப்பி சொன்னீங்களா? கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு. என்னமோ ஏதோ ஷாக் ஆயிட்டேன். சரி போய் குளிச்சிட்டு வாங்க. நீ வா குளிக்கலாம். நான் குளிக்கிறேன். நீ வந்தாதான் குளிப்பேன். நீ வா நீ. ஹலோ ஃப்ரெண்ட். ஏய் என்னடா? எங்க மம்மி காலையில கறி குழம்பு வச்சு சாப்பாடு கொடுத்துச்சுல, அந்த டிஃபன் கேரியரை வாங்கிட்டு இந்த டிஃபன் கேரியரை கொடுத்துட்டு வர சொல்லிச்சு. மம்மி திட்டுவாங்க, சீக்கிரம் கொடுங்க. ப்ளீஸ் காயத்ரி, அந்த பையன் சொல்றது நீ நம்பாத. போதும் நிறுத்துங்க. இன்னொரு வார்த்தை கூட பேசாதீங்க. அவ கொடுத்த சாப்பாட்டு திருட்டு தினமும் சாப்பிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? காயத்ரி போதும் பேசாதீங்க. ஐயோ காயத்ரி, நான் சொல்றது நம்பு காயத்ரி. நம்ப மாட்டேன். காயத்ரி காயத்ரி, நீ கிருத்திகை கோயிலுக்கு போணும் காயத்ரி. ஏமா இப்படி எல்லாம் பிரச்சனை வரதுனால கல்யாணமே வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? நான் தான் அப்பவே விட்டுட்டேனேப்பா. நீதான் திடீர்னு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்ன. ஏன் தப்புதான்.
வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இப்ப இருக்கிற நிலைமை என்ன, எல்லாம் என் தலையெழுத்து. என்னடி அம்மா, என்னாச்சு இப்படி தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க? இப்படி வந்து உட்காருங்க மாமி. நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? இந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு நன்றி விசுவாசமே கிடையாது. வகை வகையா தான் ஆக்கி போட்டேன். அதெல்லாம் பத்தலன்னு வகைய எவகிட்டயோ போய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப நல்லா அவஸ்தைப்படுறாரு. அவரை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. புருஷன் வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பொண்ணு மடிசார் கட்டிட்டு வந்திருக்கா. அத பார்த்துட்டு அவர் அதே மூட்ல வீட்டுக்கு வந்து, நீயும் மடிசார் கட்டிக்கோ, அத பார்த்து நான் ரசிக்கணும்னு ஒரே பிடிவாதம். எனக்கா மடிசார் கட்ட தெரியாது. சரி நானே கட்டி விடுறேன்னு சொல்லி லெஃப்ட்ல ஒரு சொருகு, ரைட் ஹிப்ல ஒரு சொருகு சொருகுனாரு பாருங்க. என்னங்க? ஐயோ காயத்ரி, நான் எப்படி இங்க வந்தேன்? எப்படி வந்தீங்கன்னு தெரியாதா? அங்க என்ன லுக் விட்டு இருக்கீங்க? ஏ, கதவு பூட்டி இருக்காங்க, யாருமே இல்ல. ஓஹோ, அப்ப கதவு எப்ப திறப்பான்னு காத்துட்டு இருந்தீங்களா? பாரு, நீ என்ன ரொம்ப சந்தேகப்படுற. சரி, அப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? அது நீ கோவமா இருந்தா உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது தான் இங்க வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்ல மூட்ல தான் இருக்கேன். வாங்க போலாம். ஆ? ஆ? சரி வா போலாம். அடச்சி, இந்த மூஞ்சிய வருஷம் பூரா பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னு தானே நான் அந்த மூஞ்சிய செலக்ஷன் பண்ணேன். அவ என்னடான்னா காட்ட மாட்டேங்கிறா. அவ மூஞ்சி எப்படி இருக்கும்? மனிஷா கொய்ராலா மாதிரி இருக்குமா, இல்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குமா? கம்பெனிக்கு போன உடனே அந்த மூஞ்சி எப்படியாவது பார்த்தே தீர்வேன். என்னங்க சத்தம்? சுத்தம். போயிட்டு என்னது கண்ணத்துல அந்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கிளம்புங்க. பை. Stop, stop. ஐயோ ஐயோ, எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா. ஓ ஓஹோ, ஆ பார்த்தி பார்த்தி, டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றியே, இது உனக்கு நியாயமா? அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே. மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உழுந்து செத்து போயிடாதம்மா. உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா? ஏன் ஒரு ஊரையே சேர்த்து கூட்டிட்டு போய? மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல ட்ரூ ஆயிருச்சு. பாத்தி, காஜா எடுத்துட்டு இருந்த ஒன்ன கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டியூமர் ஆக்கியிருக்கேன். அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா? என் முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல எடுக்கக்கூடாதா? அது இல்லைங்க, ஆ. என் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஆ. ஒரு gift கொடுங்க, அப்புறமா காட்டுறேன். போட்டாடா ஒரு போடு. ஓசியில சிக்குவான்னு பார்த்தா ஊசியில குத்துறாள. சரி, சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சுக்குவோம். கம்மலை வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிருவானுங்க. மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி எறிஞ்சிருவா. என்ன செய்யலாம்? கொலுச வாங்கி கால்ல மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லு ஜல்லுன்னு சவுண்ட் வரும். அப்ப நாம அவன் மனசுல ஜில்லு ஜில்லுன்னு போய் நிப்போம். பாத்தி, கிஃப்ட் நாளைக்கு ரெடி.
மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே ஹை மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே மம்மி